வாங்க டேஸ்டியான ஃப்ரெஞ்ச் ஃப்ரை வீட்டிலேயே ஈஸியாக செஞ்சிடலாம். அதுவும் ஒரு யூனிக்கான ஸ்டைலில் ரொம்பவே கிறிஸ்பியாக டேஸ்டியாக இருக்கும். வீட்டில் சின்ன பிள்ளைகள் இருந்துச்சுன்னு சொன்னால் கண்டிப்பாக ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. உருளைக்கிழங்கு நல்லா அவிச்சு தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா மசிச்சு வச்சுருங்க. அதுக்கு பிறகு நீங்கள் அதில் மசாலா தூள்ஸ் எல்லாம் ஆட் பண்ணலாம். நான் இதில் கொஞ்சம் சில்லி ஃப்ளெக்ஸும் உப்பும் அப்புறம் பெப்பர் பவுடரும் போட்டிருக்கிறேன். கடையில் போய் நாங்கள் சிப்ஸ் அப்படி வாங்கி சாப்பிட்றதுக்கு இப்படி வீட்டிலேயே செஞ்சு சாப்பிட்டா ஹெல்த்தியாகவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். மலைக்கு சாஸ் தொட்டு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். அந்த கலவையோட கொஞ்சம் சோள மாவும் அரிசி மாவும் நான் மிஸ் பண்ணியிருக்கிறேன். அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு கொஞ்சம் கிறிஸ்பியாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதுக்கு பிறகு உங்ககிட்ட சிப்லாக் பேக் இருந்துச்சு சொன்னால் நீங்கள் சிப்லாக் பேக் எடுத்துக்கொள்ளுங்க. நான் வந்து பொலித்தீன் இருந்துச்சு, ஸோ பொலித்தீன் எடுத்துகிட்டு நாங்கள் கலந்து வச்ச உள்ளுடன் இருக்குது தானே, அதை உள்ளுக்குள்ளே வச்சு 2 சைட்டும் பொலித்தீனை மடித்து விட்டுட்டு நல்லா உங்களுக்கு எப்படி ஷேப்பில் வேணுமோ தப்பிக்கொள்ளுங்க. ரொட்டி தட்டுற உருளை இருந்துச்சுன்னு சொன்னால் அதால் தப்பிட்டு ஒரு 1 ஹவரோ ஒரு 1.5 ஹவரோ ஃப்ரீசரில் வையுங்க. என்னென்னு சொன்னால் உங்களுக்கு நார்மலாக வெட்டேக்க இளவாளிச்சு போயிருக்கும், அப்போ ஷேப்பாக வராது. இப்படி ஃப்ரீசரில் வச்சிங்களேன்டா கொஞ்சம் கட்டியாக வந்துடும், வெட்டுறதுக்கு ஷேப்பாக இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். நான் ஃப்ரெஞ்ச் ஃப்ரை ஸ்டைலில் கோடு கோடாக வெட்டியிருக்கிறேன். அப்புறம் எண்ணெய் நல்லா கொதிச்ச பிறகு இந்த வெட்டின ஸ்லைட்ஸை தூக்கி எண்ணெயில் போட்டுட்டு நல்லா முருக விட்டுட்டு ஒரு ப்ரௌன் கலருக்கு வந்த பிறகு எடுத்தீங்கன்னு சொன்னால் ஃப்ரெஞ்ச் ஃப்ரை ரெடி ஆகிடும். ஹோம்மேட் ஸ்டைலில் ரொம்பவே டேஸ்டியான ஃப்ரெஞ்ச் ஃப்ரை தயார். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.